இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள 89 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. கேரளாவில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குச்சா பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மக்களின் பரம்பரை சொத்துக்களுக்கு காங்கிரஸ் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நம்ம குடும்பத்திடமிருந்து பெற்ற சொத்துக்களுக்கு காங்கிரஸ் வரி விதிக்க போகுது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்க்கும் சொத்துக்களை காங்கிரஸ் பறிக்க நினைக்குது. டெல்லியில் இன்று நடைபெற்ற சமூக நீதி கருத்தரங்கில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையால் பிரதமர் மோடி கலக்கம் அடைந்துள்ளதாக விமர்சித்தார். இந்தியாவில் உள்ள 90% மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசால் பெரு முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடியாக வழங்கப்பட்ட 16 லட்சம் கோடியில் ஒரு பகுதியை அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்து வழங்குவதையே காங்கிரசின் நோக்கம். இந்த கருத்தரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலினின் கடிதத்தை திமுக எம்பி வில்சன் வாசித்தார். அதில் திமுகவின் கொள்கைகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மேடையில் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வயநாட்டில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தியும், ஆலப்புழாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அமித்ஷாவும் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ராஜா, தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைவு பெற்றதா? வெயிலை சமாளிக்க தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? ஏப்ரல் 26ஆம் தேதி நாடாளுமன்ற இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 81 தொகுதிகளில் மதுபான கடைகள் இன்று மாலை 6 மணியிலிருந்து ஏப்ரல் 26ஆம் தேதி 6 மணி வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கும் அந்த தொகுதிகளில் விடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாம், சத்தீஸ்கர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் அதிக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருப்பதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஷாமினாக்கள் போடப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் தண்ணீர் பந்தல்கள் வைக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கத்தை கண்காணித்து வருவதாகவும் அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா, நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.